டீப்சீக் மூலம் தொழில்நுட்ப உலகத்தையே புரட்டி போட்டிருக்கு சீனா. ஏஐலயும் அமெரிக்காவுக்கு சவால் விடுத்திருக்கு. டீப்சீக் சாட்ஜிபிடியை விட 96% மலிவானது, 27 மடங்கு குறைந்த செலவுல இயங்கும் மாடல். $100 மில்லியன் செலவுல உருவாக்கப்பட்ட சாட்ஜிபிடியை வெறும் $5.6 மில்லியன் உருவாக்கப்பட்ட டீப்சீக் பின்னுக்கு தள்ளியது எப்படி? கடந்த ஒரு வாரமாகவே இன்டர்நெட் சென்சேஷன் ஆகியிருக்கு சீனாவினுடைய டீப்சீக் ஏஐ. உலகம் முழுக்க சாட்ஜிபிடி, கூகுளினுடைய ஜெமினை, சாம்சங் ஏஐ, மெட்டாவுடைய லாமா ஏஐ உட்பட பல ஏஐக்கள் இருக்கும் பொழுது புதுசா இப்போ புயல கிளப்பி இருக்கு டீப்சீக் ஏஐ. சீன தொழில்நுட்ப வல்லுநரான 40 வயதான லியாங் வென்ஃபெங் அப்படின்றவருடைய தலைமையில உருவாக்கப்பட்ட செயலிதான் இந்த டீப்சீக் ஏஐ. ஓபன் ஏஐ நிறுவனத்தினுடைய சாட்ஜிபிடிக்கு போட்டியா இப்போ களத்தில் இறங்கியிருக்கு. ஜனவரி 20ஆம் தேதி இது வெளியான நிலையில இப்போ அறிமுகமான ஒரே வாரத்துல முதலிடம் பிடிச்சிருக்கு. சாட்ஜிபிடியை விட இது சிறப்பா செயல்படுதா? ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தான் இப்போ டாக் ஆஃப் தி டவுனா மாறி இருக்கு. ரெண்டு ஏஐ செயலுமே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்ற LLM மாடல் அடிப்படையில தான் இயங்குது. மேலும் டீப்சீக் பாத்தீங்கன்னா 96% சாட்ஜிபிடியை விட மலிவானது அப்படின்னு சொல்லப்படுது. டோக்கன் பில் அடிப்படையில இப்படி சொல்லப்படுது. அதாவது ஒரு டோக்கன் அப்படின்றது டீப்சீக் அங்கீகரிக்கக்கூடிய உரையினுடைய மிகச்சிறிய அழகுன்னு சொல்லப்படுது. ஒரு வார்த்தையோ எண்ணோ அல்லது நிறுத்தற்குறியோ இப்படி இதனுடைய உள்ளீடு மற்றும் வெளியீடு டோக்கன்களினுடைய அடிப்படையில ரெண்டு செயலுமே பில் நிர்ணயம் செய்யுது. சாட்ஜிபிடிக்கு சுமார் 10 லட்சம் இன்புட் டோக்கன்களுக்கு $15 செலவாகுது. அதுவே டீப்சீக்கு வெறும் $0.55 தான் செலவாகுது. சுமார் 27 மடங்கு குறைந்த செலவுல டீப்சீக் மாடல் இயங்குது. அதே போல ஓபன் ஏஐ சாட்ஜிபிடியை $100 மில்லியன் செலவுல உருவாக்கி இருக்காங்க. ஆனா டீப்சீக் செயலி உருவாக்குறதுக்கு வெறும் $5.6 மில்லியன் தான் செலவானதா கூறப்படுது. அதே போல ரெண்டுமே இலவசமா இயங்கினாலும் சாட்ஜிபிடினுடைய அப்டேட்டட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா பணம் கட்டுனாதான் நம்மளால பயன்படுத்த முடியும்னு சொல்லப்படுது. ஆனா டீப்சீக் முற்றிலும் இலவசமா இயங்குது. இது மட்டும் இல்லாம டீப்சீக்கை பொறுத்த வரைக்கும் கணிதம், லாஜிக்கல் சம்பந்தமான கேள்விகள், கோடிங் எல்லாத்தையுமே சிறப்பா பதிலளிக்குது அப்படின்னு கூறப்படுது. அதுவே சாட்ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் படைப்பாற்றல், உரையாடுவது இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவே சிறப்பா செய்துன்னு கூறப்படுது. டீப்சீக் ஏஐ இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் வகையில அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சவால் விடும் அளவிலும் இருக்கிறதா கூறப்படுது. இவ்வளவு நாட்களா ஏஐ தொழில்நுட்பத்துல அமெரிக்க நிறுவனங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திட்டு வந்த சூழல்ல இப்போ சீன நிறுவனமான டீப்சீக் களம் இறங்கி அதிரடி காட்டியிருக்கு. இனிமேல் தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு கடும் போட்டிகள் நிலவ ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டையும் ஒப்பிடும்போது எது சிறந்ததா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.